கிருஷ்ணர் இவ்வளவு போதனை ஸ்ரீமத் பகவத்கீதையில கொடுத்திருக்காருன்னா, அந்த கீதையில சொன்னபடி முதலில் ராமனாக வாழ்ந்தார். ராமனாக கீதை வாழ்க்கை வாழ்ந்த பிறகுதான் கண்ணனாக வந்து பகவத்கீதையை உபதேசம் பண்ணார். அதனாலதான் அவர் குரு. இந்த இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டிங்கிறது எதுல வேணாலும் வரலாம். பணத்தின் அடிப்படையில் வரலாம், பிறப்பின் அடிப்படையில் வரலாம், படிப்பின் அடிப்படையில் வரலாம், ஸ்கின் கலரை வச்சு வரலாம். இதெல்லாம் வெளிநாடுகள்ல ரேசிசம்னு சொல்றோம். ஜாதியின் அடிப்படையில் வரலாம், ஆண் பெண் என்கின்ற எண்ணத்தில் வரலாம். எதுல வந்தாலும் கிருஷ்ணர் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஏன்? அவர்களுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, கண்ணன் மீது காதல், அன்பு. அந்த விலை மதிப்பில்லாத பக்தி அன்பை கண்ணன் பெற்றான் கோபிகாஸ்திரிகள் கிட்ட. அவர்களோடு பழகும் போது ஒரு இடத்துல கூட நான் யார் தெரியுமா, நான் பகவத்கீதை சொல்ல வந்தவன் தெரியுமாங்கிற அந்த விஷயத்தை சொல்ல. ஒன்னொன்னும் கிருஷ்ணர் லைஃப்ல எப்படி வந்து ஒரு எளிமையாக இருப்பது, பழகுவது, ஞானவானாக இருப்பது, ஞானவானாக இருப்பினும் எப்படி எளிமையாக பழகுவது, ஒன்னொன்னும் கிருஷ்ணர் வாழ்க்கையில நடத்தி காண்பித்தவர்.